அமெரிக்க நீதிமன்றத்தோட பிடிவாரண்டை தொடர்ந்து இந்தியாவின் அதானி குழுமத்தின் ஒப்பந்தங்களை கென்யா அதிபர் வில்லியம் ட்ரூடோ அதிரடியாக ரத்து செஞ்சிருக்காரு. கென்யாவில் 30 ஆண்டுகளுக்கு $736 மில்லியன் மதிப்பிலான எரிசக்தி ஒப்பந்தங்களை கௌதம் அதானியின் குழுமம் பெற்றிருந்த நிலையில அனைத்தையும் ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்காரு கென்யா அதிபர் வில்லியம் ட்ரூடோ. மத்திய அரசின் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட அதானி குழுமம் ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் மின்சார வாரியங்கள் ஒப்பந்தம் செய்ய வலியுறுத்தி லஞ்சம் கொடுத்தது அதானி குழுமம் என்பது அமெரிக்காவின் குற்றச்சாட்டு. இதன் மூலம் அமெரிக்க நிறுவனங்களிடம் ரூபாய் 20,000 கோடி முதலீடு பெற்றிருக்காரு அதானி. தாம் லஞ்சம் கொடுத்த மாநிலங்கள் மூலமாக ஒப்பந்தங்களை பெற்றதை மறைத்து இந்த முதலீடுகளை பெற்றார் அதானி என்பதுதான் அமெரிக்காவோட வழக்கு. சர்வதேச அளவிலும் நமது நாட்டிலும் அதானிக்கு எதிரான பிடிவாரண்ட் பெரும் புயலை கிளப்பியிருக்கு. அதானியை உடனே கைது செய்ய வேண்டும்னு நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்காரு. இந்திய பங்குச்சந்தையில் அதானி குழுமத்தோட பங்குகள் மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. இந்த நிலையில் அமெரிக்காவின் குற்றச்சாட்டு பிடிவாரண்டை தொடர்ந்து அதானி குழுமத்தினுடனான எரிசக்தி துறை ஒப்பந்தத்தை ரத்து செய்வதா கென்யா அதிபர் வில்லியம் ரூட்டோ அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. இந்த ஒப்பந்தம் 30 ஆண்டுகளுக்கானது. மொத்தம் $736 மில்லியன் மதிப்பிலானது. இந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அண்மையில் கென்யா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதானி குழுமத்துடனான இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த அந்நாட்டு நிறுவனம் தடை விதிச்சிருந்தது. இந்த நிலையில் அதானிக்கு அமெரிக்கா பிடிவாரண்ட் பிறப்பித்த நிலையில் அதானி குழுமத்துடனான இந்த ஒப்பந்தத்தையே கென்யா அரசு அதிரடியாக ரத்து செய்வதா அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவிச்சிருக்காரு. மேலும் $1.85 பில்லியன் கென்யாவின் முதன்மை விமான நிலையத்தை அதானி குழுமம் குத்தகைக்கு எடுத்திருந்தது. இதற்கும் அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. தற்போது விமான நிலைய குத்தகையும் ரத்து செய்வதா கென்யா அதிபர் வில்லியம் ரூட்டோ அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. இதனால அதானி குழுமம் பெரும் பின்னடைவுகளை எதிர்கொண்டு வருது.